வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாளியில் கிரேஸ் அக்கா பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டேக் வித் மஷ்ரூம் சாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவங்க கூடவே ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சிப்ஸும் ஸ்வீட் பொட்டேட்டோ மேஷ் பண்ணியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நாம் ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டேக் பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சு தோலை எடுத்துட்டேன். இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ்மெரி, பேசில் அண்ட் கொஞ்சமாக oregano மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு பொடி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அதை அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தேங்காவோட ஓடை நல்லா சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சமாக நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்மோக் வரும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக கட்லட் ஷேப்லேயே பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா பார்க்க அப்படியே அந்த ஸ்டேக் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு மொத்தமாக 2 வந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இந்த மாதிரி மைதா மாவு பேஸ்ட்டில் டிப் பண்ணிக்கோங்க. மைதா மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கான லேயராக வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மேலே ஒரு தின்னான லேயராக கூட கோட் பண்ணிக்கிட்டால் போதும். ஜஸ்ட்டு நாம் இதை ஃப்ரை பண்ணும்போது அந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும், அதுக்காக தான் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணோம். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட சூப்பரான அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து க்ரீமி மஷ்ரூம் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 கப் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு பட்டரோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மைதா எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஏதாவது சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா மஷ்ரூம் சாஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நாம் மேஷ்டு ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணிடலாம். வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டேன். அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. ஹெர்ப்ஸ் உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு எது பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப நிறைய பால் சேர்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆகிடும். ஸோ பாலோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மேஷ்டு ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறதுக்காக மெலிசாக ஸ்வீட் பொட்டேட்டோவை சீவி எடுத்திருக்கேன். இதை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேஷ்டு ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணோம்ல, அதை வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த மஷ்ரூம் சாஸ் அண்ட் சிப்ஸ் வச்சிடலாம். கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டேக்கை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸ்டேக் சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் கண்டிப்பாக நான்வெஜ் ஸ்டேக் மாதிரி இல்லை. நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.